ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை நேசிக்கிற என் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உங்களை போற்றுகிறோம். விசேஷமா இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த விலையேறுபட்ட ரத்தத்தாலே எங்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லா தடைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த பிள்ளைகளோடு அங்காத வீடுகளிலே வார்த்தைகளோட பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுகிற தேவன். அந்த வார்த்தை வல்லமுள்ளது, வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில ஆண்டவரே அதிகாரம் இருக்கு. ஆண்டவரே, அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமா எங்களை திடப்படுத்தபடியா, தேற்றும்படியா, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, பலமாய் இறங்கி கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை நீ மறைத்து, அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஹல்லேலூயா அனுப்பி ஒரு வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அழிவுக்கு தப்பிப்பேன்னு சொன்னீரப்பா. வார்த்தை மூலமா எங்களை ஆண்டவரே குணமாக்குறவர், வார்த்தை மூலமா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை அப்படியா நீ பலப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமெனப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் அடிந்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறுபட்ட ரத்தத்திற்கு ஜெயம் எடுக்கிறோம். இந்த ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். வார்த்தையின் மூலமா இந்த விசேஷமா இந்த யூடியூப் மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த செய்தி இந்த ஆண்டவரை ஒளிபரப்பு மூலமா தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபட்டுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சில நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே 7 விதமான உபதேசங்களே ஒன்று. இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த 40வது வருஷத்துல இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேதுரு இந்த நிருபத்தை அப்போஸ்தலருக்கு எழுதும்போது ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார். என்னன்னா, அவர்கள் எல்லாரும் அவர் பிரசங்கத்தை கேட்கிறாங்க, பேதுருடைய பிரசங்கத்தை. அவர் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருப்பதை சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அல்லேலூயா. அப்போ மாறுபாடு உள்ள தேவையற்ற தலைமுறைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத ஈவல் ஜெனரேஷன், இப்படிப்பட்ட சத்துருவினுடைய பொல்லாத கிரியிலே பொல்லாத கூட்டத்தை விட்டு நீங்க விலகி உங்களுக்கு நீ ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரு அன்றைக்கு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே ஜனங்களோடு பிரசங்கிக்கும் போது கர்த்தர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்க சமுதாயத்துல, இன்னைக்கு உலகத்துல அக்கிரமம், பொல்லாப்பு இவைகளிலிருந்து நாம் விலக்கி மனம் திரும்பாத ஒருவனும் ரட்சிக்கப்பட மாட்டார். ஒரு தேவ பிள்ளை உண்மையாகவே இந்த உலகத்தை விட்டு, உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்தில் நாம் இருந்தாலும் அக்கிரமம் பொல்லாப்பு வீட்டிலிருந்து விலகி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் பிரசங்கிக்கிறார். அதுதான் இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு. அல்லேலூயா. அப்ப இந்த சந்ததி இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. மாறுபாடு, தேவையற்ற தலைமுறை, தேவையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை
நாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு புதிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் தீய நண்பர்களை விட்டு விலக செய்யும்படி தேவனுடைய மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று, தங்களை தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பேதுரு பிரசங்கிக்கிறார். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது புதிய கிறிஸ்தவர்கள் எல்லா தீய நண்பர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், தேவனுடைய மக்களுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும், தங்களை தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பிரசங்கித்து இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பிரசங்கிக்கும் போது தெளிவாய் காணப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள அந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று. அல்லேலூயா. அப்போ தேவனை ஏற்றுக்கொண்டு பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள அந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி புத்தி சொன்னால், அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னா புதிய கிறிஸ்தவ வாழ்க்கையில புதிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கணும்னு சொல்லி இங்க தெளிவாக வேதத்தில் அவர் போதிக்கிறார். புதிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா தீய நண்பர்களையும் விட்டு விலகி இருக்க வேண்டும், தேவனுடைய மக்களுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும், தங்களுடைய தேவனுடைய காரியத்திலே ஊழியத்திலே எப்படி இருக்கணும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று தெளிவாக போதிக்கிறார். அதான் 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் அவிசுவாசிகளுடன் நீ என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் யாரோடு கூட தான் ஐக்கியமா இருக்கணும், தேவ பிள்ளைகளோடு தேவனோடு கூட நெருங்கி சத்தியத்தில் தான் உலகத்தினுடைய காரியங்களை இந்த பொல்லாப்புக்கும் அக்கிரமத்துக்கும் விலகி நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர் நம்ம ஹல்லேலூயா ஆமென். மனம் திரும்பாத ஒருவனும் ரட்சிக்கப்பட மாட்டார். மனம் திரும்பவில்லை என்றால், ஆண்டவர் விட்டு இந்த உலகத்தை விட்டு மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பிள்ளைகள் தான் எதோட கூட ஐக்கியமா இருக்கிறாங்க, உலக பிரகாரம். அதனாலதான் பவுல் கூட அங்க பேதுரு சொல்றாரு, கொரிந்தியர் வாசிக்கும் போது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படாது இருக்கிறார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, லூக்காவில நீங்க வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், பொறுமையா இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அலட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அங்கே அவர்களால என்ன பண்ண முடியல, சத்துருவை பிசாசு திறத்த முடியல. அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லாதனால அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் உங்க கூட இருப்பேன். அவரு என்ன பண்ணாங்க, மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு அது இது கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணாங்க, போதுகிறே ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாரோட கூட இடைப்படுறார். ஒரு ஆவி அவனை பிடித்திருந்தது. அப்போ என்ன பண்ண, அலைக்கடிக்கிறான். அந்த மனுஷன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான். அந்த வந்து வரும்போது அவங்களால துரத்த முடியாமல் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராங்க. அதை துரத்தபடி உடைய சீஷர்கள் வேண்டிக் கொண்டே அவர்களால் என்ன பண்ண முடியாதாயிட்டு, துரத்த முடியாம போயிட்டுன்னு சொல்லும் போது இயேசு அவங்களுக்கு பிரதித்தமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. அல்லேலூயா. அப்போ விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கணும்.
தேவ பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கணும். இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை கேட்டதுனாலதான் 5000 பேர் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத காரியங்களை விட்டு நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்க்கும் போது வேதத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்க மறுபடியும் நீங்க வாசிக்கும் போது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது நீதிமொழிகள ஒரு சம்பவத்தை அழகா ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியார் உண்டு. என்னவா? தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியார் உண்டு. அப்ப இவங்க யார்? இவங்க இந்த சந்ததியார் தங்கள் பார்வைக்கு அழுக்கற கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்காங்க? சுத்தமாக இருக்கிறாங்க. பார்வைக்கு சுத்தமா இருக்கிறாங்க, ஆனா கழுவப்படல அவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாதான் அவங்கள பத்தி சொல்றார் வேதத்துல. லூக்கால அதே லூக்கா புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல நீங்க 9 to 14 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சம்பவம், அதுல குறிப்பா 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல மரியேசு நின்று தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல் இந்த ஆயக்காரனை போலாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்துல என்ன பண்றேன்? 2 தரம் உபவாசிக்கிறேன். சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ இவங்க 2 பேர் வராங்க. இவங்க ஒருத்தர் யாரு? ஆயக்காரர், ஒருத்தர் பரிசேயர். இந்த பரிசேயன் யாருன்னா இவங்க ஊமையை குறித்துதான் இந்த இடத்துல இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் நீங்க 9 to 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த பரிசேயர் யாருன்னா யூதருக்குள்ள இருந்த ஒரு மார்க்கத்தார், பக்தி மார்க்கம் உள்ள ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தார். தன்னைத்தானே தாழ்த்தி பாவ அறிக்கை செய்ய வேண்டியதுக்கு பதிலாக தன் சுயநீதியை கொண்டு நன்மை அடையலாம் என்று போதிக்கிறவங்க தான் யாரு? இந்த கூட்டத்தார். எப்படிப்பட்டவங்க? பரிசேயர். அவங்க செய்யற சுயநீதினால இது எல்லாமே தன் பாவ வாழ்க்கையில மாறவில்லை, பாவத்தை குறித்து அறிக்கை செய்யறவங்க. ஆனாலும் இங்க என்ன பண்றாங்க? என்ன காரியம்? ஸ்தோத்திரம். தன்னுடைய சுயநீதினாலே என்ன பண்ணலாங்க? நீதியை கொண்டே நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை அடையலாம் என்று சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த பரிசேயர். அல்லேலூயா. ஆனா ஆயக்காரன் அப்படிப்பட்ட கிடையாது. ஆயக்காரனுடைய ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றார். பாவியாக என்மேல் என்னரும் கிருபையாயிரும். அல்லேலூயா. அப்ப இவனுடைய ஜெபத்துக்கும் பரிசேயனுடைய ஜெபத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அவங்களதான் அவங்க சொல்றாரு, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியார் உண்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட சந்ததியார், இப்படிப்பட்ட குணாதிசயம், இப்படிப்பட்ட பழக்கம் உள்ள மக்கள் அந்த உலகத்துல என்ன பண்றாங்க? வாழதான் செய்யறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருந்து இன்னும் மாறாம, குணப்படாம, சுத்திகரிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்கிற ஒரு சில கூட்டமும் இன்றைக்கு இருக்கதான் செய்யறாங்க. பரிசேயர் மாதிரி. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். ஆண்டவரே, நான் எல்லாம் அவன் சொல்றான், இன்று நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல இந்த ஆயக்காரனை போல இல்லாதபடி உண்மை நான் என்ன பண்றேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்துல 2 தரம் நான் என்ன பண்றேன்? மோசம் பண்றேன். சம்பாதியத்தெல்லாம் தசமமாக செலுத்துன்னு சொல்லி தனக்குள்ள என்ன பண்றான்? பெருமையா இவனுக்குள்ள ஜெபிக்கிறான். அல்லேலூயா. தன் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை அவன் அறிக்கையிட்டு ஜெபிக்க விடாதபடி, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி வராதபடி பொல்லாத காரியத்தை அவனுக்குள்ள என்ன இருக்கு? அல்லேலூயா. அந்த பொல்லாத அக்கிரமும் பொல்லாத காரியம் அவனுக்குள்ள வைத்துக் கொண்டுதான் மேலோட்டமா செபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. என்ன தேவ பிள்ளைகளே, அவன் சொல்றான், ஸ்தோத்திரம்,
நான் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆள் இல்லை ஆண்டவரே. நான் பரிகாரம் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, விபச்சாரக்காரன் கிடையாது, மற்றவங்களை போல. ஆண்டவரே அவன் சொல்றான், என்ன அழகா சொல்றான் பாருங்க, அன்று நின்று கொண்டு நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காகிய மற்ற மனிதரை போலவும். யார போல? அவனே மற்ற மனுஷனை போலவும். அவனை தன்னைத்தானே என்ன பண்றான், நான் கரெக்டா இருக்கிறேன், எல்லாமே பண்றேன், நான் கரெக்டா உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், தசம்பாகம் கொடுக்கிறேன், எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மேலோட்டம் உள்ள ஒரு மனிதனா காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்துல நான் முதலாவது எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? இந்த சந்ததியை, உலக பிரகாரமான இந்த மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. எனவே நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் லூக்கால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 18ஆம் அதிகாரம். நீங்க 9ஆம் வசனத்தில் கூட அவர் சொல்றாரு, நீங்க அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர் சொல்றாரு, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அற்பமாய் எண்ணிய. அவன் என்ன பண்ணான்? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை என்ன பண்றாங்க? எனக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நான் தான் கரெக்டா இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் நல்லா ஜோம் பண்றேன், எனக்கு நல்லா ஜோம் பண்ண தெரியும், நான் எல்லாத்துலயும் நான் சூப்பரா, நான் எல்லாத்துலயும் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஓமைகளாய் கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. அற்பமா எண்ணின, என்னவா எப்படிப்பட்டவங்க? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி அற்பமாய் எண்ணின. அவங்கதான் நினைச்சிட்டாங்க நாங்க தான் நீதிமானு, மற்றவங்களும் அற்பமா நினைச்சாங்க. அப்ப அற்பமான என்ன அர்த்தம்னா, அங்க இகழ்ந்து ஒதுக்கிய, யாராலும் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதர்களை போல. அப்ப இவர்தான் உலகத்திலேயே ஆண்டவருடைய காரியத்தில் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சிறந்த ஒரு மனிதரா இருக்கிறார், ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கிறார் சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம், பெருமை எண்ணம். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது நீ ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, நீ ஞானஸ்தானம் எடுக்க மட்டும் போதாது. எதை விட்டு வரணும்? நீ மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு வெளியே வரணும். அப்ப நாம கூட என்ன பண்ணோம்? ரட்சித்துக்கொள். என்னதான் ரட்சித்துக்கொள்? மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு நீ என்ன பண்ணு? விலகி உன்னை ரட்சித்துக்கொள். அப்ப இன்றைக்கு கூட ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, எவ்வளவு வருஷமா விசுவாசியா இருக்கிறாங்க, இன்னும் கூட என்ன பண்ணல? அந்த மாறாம அந்த உலக காரியத்திலேயே என்ன பண்றாங்க? இந்த யாரை போல இருக்கிறாங்க, வாழ்றாங்க. யாரை போல பார்த்த பரிசெயரை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சில கூட்டமும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதே நீங்க நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரத்துல நீங்க ஸ்தோத்திரம் 13ஆம் வசனம் சொல்லிருக்கு, வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமைகள், அவர் இமைகள். அப்ப வேறொரு சந்ததியா இருக்குது உலகத்துல. அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா? எத்தனை மேட்டின்மை, அவருடைய இமைகள் எத்தனை நெருக்கமானவைகள். நம்ம சந்ததி மோசமான இது ஒரு சந்ததி. அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி யாருன்னு பார்க்கும்போது இவங்க ஒரு கூட்டத்தார் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க எல்லாரும். நீங்க ஸ்தோத்திரம் மத்திய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வரும்போது, மத்திய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? ஆமென். அல்லேலூயா. இங்க யோவான்ஸ்தானன் பிரசங்கம் பண்றாரு. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? பரிசேயரிலும் சதுசேயர்கள் பார்த்து என்ன பண்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை தப்பித்து வரும் கோபத்தை என்ன பண்ணா, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அல்லேலூயா. அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர் யாருன்னா, இவங்க யூதர்களிலே மிகவும் ஒரு பிரபலமான 2 சமய கூட்டத்தார். இவங்க எப்படிப்பட்ட கூட்டத்தாருங்க? இவங்க 2 பேரும் ஒரு கூட்டத்தார்.
இவங்க யாருன்னா பழைய ஏற்பாட்டில் முழுவதும் அதோடு அதுக்கு தாங்கள் சொந்தமாக எடுத்துக்கொண்டு அந்த விளக்கங்களையும் எல்லாத்தையும் சார்ந்து கொள்பவர். யார் இவங்க? பரிசேயர். பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குதோ அப்படியே கடமை அப்படியே பிடிச்சுக்குவாங்க, விட மாட்டாங்க. அல்லேலூயா. சொந்தமா எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வசனம் என்ன சொல்லி இருக்குதோ, மோசையுடைய கட்டளைகளை பிரமாணங்கள் என்ன சொல்லி அப்படியே கடைப்பிடிப்பாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணங்கள் எழுத்துக்களை எழுத்தாக ஏற்றுக்கொண்டு பிரமாணங்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த எழுத்துல என்ன சொல்லிருக்கு அந்த எழுத்தாக ஒண்ணு கூட ஏற்றுக்கொண்டு தங்கள் கொடுத்திருக்கும் விளக்கங்களையும் ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று இவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. இந்த கூட்டத்தை எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்தின்படியே அதை ஏற்றுக்கொண்டா ரட்சிப்பு கிடைக்கும் என்று என்ன பண்ணுவாங்களாம், இவங்க நம்புவாங்க. அல்லேலூயா. எந்த கூட்டத்தாரு? பரிசேயர். ரெண்டாவது அவங்க என்ன பழக்கம், அவங்ககிட்ட வரப்போகிற மேசியா என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. வரப்போகிற மேசியா உலக ஆளும் ரட்சகராக ராஜாவாக இருப்பார். இவர் இஸ்ரவேல் தேசத்தை உலகத்தில் உள்ள பிற தேசங்கள் மேல ஆதிக்க செலுத்தும் சிறந்த தேசமாக ஆக்குவார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. மேசியா எப்படி வரப்போறாங்க, ஒரு நாள் நிச்சயம் வரப்போறாரு. இந்த உலகம் ஆளும் ராஜாவாக வரப்போறாரு. இவர் இஸ்ரவேல் தேசத்தை உலகத்தில் உள்ள பிற தேசங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க, எல்லா தேசத்தையும் ஆதிக்க செலுத்த சிறந்த தேசமாக ஆக்குவார் என்று சொல்லி இரண்டாவது நம்பிக்கை அவங்களுக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னா, உலகம் எங்கிலும் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய நியாயத்துக்கு கீழ்ப்படியும்படி பலாத்காரம் செய்வார்கள் என்று போதித்தார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களா, இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய நியாயத்திலே கீழ்ப்படியும்படி பலாத்காரம் செய்வார்கள் என்று போதித்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் என்னன்னா மிதமானது உள்ளான ஒரு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு இவங்க நம்பிக்கையில உள்ள தெய்வ பயம் இல்லாமல் வெளியே வேஷமாக காணப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இவங்க மேலோட்டமா இதெல்லாம் நம்பினாலும் ஒரு தெய்வ பயம் இல்லாம வெளி வேஷமாக காணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 23, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. மாயக்காரரே யாராவா? வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, குருடரான பரிசேயரே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி உங்களை அவர்களின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மேலோட்டமா என்ன பண்றாங்க, மேல் தோற்றமா தான் இருப்பாங்க, உள்ள ஒண்ணும் மாறி இருக்க இந்த கூட்டத்தாருங்க. அல்லேலூயா. இவங்க யாருங்க? பரிசேயர். பரிசேயர் அவங்க தான். அப்போ இந்த சதுசேயர் பாத்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் யூத மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க சதுசேயரான மிக ஒரு என்ன பண்ணாங்களா, இறையனில நோக்கம் உள்ளவர்கள். வேதத்தின்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, அத ரொம்ப ஆழமா சிந்திக்கிறவங்க தான். அல்லேலூயா. இவருடைய காலத்தில் உள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக செயல்களை என்ன பண்ணுவாங்களாம், எதிர்ப்பொருளா இருந்தார்களாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை செயல்களை எதிர்ப்பொருளா இருந்தார்கள். தேவனுடைய கற்பனைகளை பற்றி பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் போல கீழ்ப்படுகிறவர்கள் போல தோற்றம் அளித்தாலும் உண்மையிலே பல கற்பனைகளை மறுதளித்தார்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? நான் என்ன சொன்ன உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கூட்டத்தார் இந்த சதிசேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மேல் தோற்றத்துல என்ன பண்ணுவாங்க, இறையில் வேதத்தின்படி இறையில் நோக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய காலத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ செயல்களை எதிர்ப்பவர்களா இருந்தார்கள். தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் போல தோற்றம் அளித்தாலும் உண்மையிலே பல கற்பனைகளை என்ன பண்ணுவாங்களாம், மறுதளித்தார்கள். அல்லேலூயா. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்க, உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்க. எதுல இருந்தாங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி
இந்த சதுசேயர் கூட்டத்தான் நினைப்பாங்க. தேவ தூதர்கள் தேவ வல்லமையினால நடக்கும் அதிசயங்கள், அற்புதங்கள், நித்திய ஜீவன், வரப்போக நியாய தீர்ப்பு இவற்றில இவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. இவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, உயிர் தேர்தல் இல்லைன்னு நம்புவாங்க. தேவ தூதர்கள் தேவ வல்லமையினால நடக்கும் அதிசயங்கள், அற்புதங்கள், நித்திய ஜீவன்கள், வரப்போகும் நியாய தீர்ப்பு இவற்றில் இவர்களுக்கு என்ன விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை முழுவதும் உலக சிற்றின்பங்களையே சார்ந்து அவருடைய ஒழுக்க நெறிகளை குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? உலகத்திலே சிற்றின்பங்களை சார்ந்து வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. இவருடைய ஒழுக்க நெறிகள்ல குறைபாடு உள்ளவராக இருந்தார்கள். அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. 16ஆம் அதிகாரத்துல அவங்களை பத்தி சொல்லியிருக்கு. 16ஆம் அதிகாரம் மத்தேயுல 1 நீங்க 4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாகும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானம் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரை, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். இந்த பொல்லாத எப்படிப்பட்ட சந்ததியார்? விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இவங்களுக்கு என்ன இல்லைன்னு நம்புறாங்க? உயிர் தெழுதல் இல்லைன்னு நம்புறவங்க தான் யாரு? அவங்க சதுசேயர் கூட்டத்தார். அல்லேலூயா. அந்த கூட்டத்தார ஆண்டவர் எதை எப்படி வன்மையா கண்டிக்கிறார்? விபச்சார சந்ததியாரே. அல்லேலூயா. அப்ப உலகத்தில் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஜனங்க என்ன பண்றாங்க? வாழதான் செய்யறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்த கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம பலவிதமான அக்கிரமங்கள், பொல்லாப்பு இவைகளை சிக்கிக் கொள்ளாதபடி நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர்கள் எத்தனை மேற்றின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்பும் ஆணைகள். ஆண்டவர் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு. நீதிமொழிகளை வாசித்தீங்கள 30:13 என்ன வாசித்தீங்க? நீதிமொழிகள் 30:13 அவர்கள் வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேற்றின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். அதெல்லாம் எத்தனை மேற்றின்மைகள், எத்தனை அவர் கண்கள் என்னது, இமைகள் எத்தனை நெருக்கமானவர்கள் ஏன் சொல்றாரு? அப்ப கண்கள் இதை பத்தி சொல்றாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்க அந்த காரியங்கள் சொல்றாரு. மேட்டிமையான கண். என்னதான் மேட்டிமையான கண்? பொய் நாவு. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. துராலோசனை இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும். மேற்றின்மையான கண். என்னதான் என்ன கண்ணா? மேற்றின்மையான கண். பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அப்போ எத்தனை மேற்றின்மையான இமைகள். அப்ப இவங்களுக்குள்ளதான் எல்லா சுவாபங்களும். எல்லாம் வேற ஒரு சந்ததியார். எந்த சந்ததியாரு? இந்த பொய் சொல்றது, மேற்றின்மையான காரியங்கள், குற்றங்கள் செய்து, ரத்தம் சிந்தும் கைகள், துராலோசனை பிணைக்க இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோட கால்கள். இதெல்லாம் தான் ஆண்டவர் இந்த சந்ததிகளை விட்டு நம்ம என்ன பண்றாரு? விலகி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அதை நீங்க 18ஆம் அதிகார நீதிமொழிகள்ல 27ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கூட, 18ஆம் அதிகார நீதிமொழிகள்ல நீங்க 27ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க பார்க்கலாம். இல்லையா? 1 மினிட். 120ஆம் சங்கீதம் நீங்க 2-3 படிச்சு பாருங்க. 120ஆம் சங்கீதம் 2. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. 120ஆம் சங்கீதத்துல 2-3 வாசிக்கும் போது, கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கு என் ஆத்துமாவை தப்புவியும் சொல்ற. பதில் சொல். கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? அப்ப என்ன செய்யப்படும்? பதில் சொல்ற. 140ஆம் சங்கீதத்துல 2-3 சொல்றாரு. பொல்லாப்புகளை சிரித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கொடுக்கிறார்கள்.
தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, அங்க அழகா வேதம் தெளிவா சொல்லிருக்கு பாருங்க. 120ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவீர். கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். ஆனா இங்கே 140ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு ஆண்டவர் தெளிவாக, அவர்கள் 3வது சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குறார்கள், அவர்கள் உதடின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாள்தோறும் கூட்டம் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி பண்றாங்க? நாள்தோறும் எப்படி பண்றாங்க? 2ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து, அந்த மாறுபாடு வித்தியாசமான சந்ததிகள் உலகத்துல அவருடைய பழக்க வழக்கங்களுடைய குணாதிசயத்தை குறித்து வேதம் என்ன அழகா தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ கர்த்தர் வேதம் தேர்வு பிரசங்கிக்கும் போது தெளிவா சொல்லி, இப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள மக்களை விட்டு நீ பிரித்து என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆமா, விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ண புத்தி சொன்னான். அல்லேலூயா. உலகத்துல பலதரப்பட்ட குணாதிசயம் உள்ள வித்தியாசமான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. வேதத்திலேயும் பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தார் வாழ்ந்தாங்க. இந்த பரிசேயர் என்றால் என்னன்னா பிரித்தவர்கள் என்ற அர்த்தமா? பிரிந்தவர்கள். பரிசேயர் என்றால் என்ன? பிரிந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அர்த்தம். பிரிந்தவர்கள் அவன் பேசுற காரியெல்லாம் பாருங்களேன். பரிசேயர் என்னெல்லாம் பண்ணான், உங்களுக்கு அந்த காரியத்தை நான் வாசித்து காட்டினேன். அப்போ என்ன அழகா தெரியும், இயேசு கிறிஸ்துவே அவன் என்ன பண்ணவன்? மேசியா உலக ஆளும் ராஜாவா இருப்பார். ஆனா அவர் இஸ்ரவேல் சார்ந்த தேசத்தை என்ன பண்ண, உலகத்தில் உள்ள மற்ற தேசங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தும் சிறந்த தேசமாக ஆக்குவார். ஆனாலும் உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படியும்படி பலாத்காரம் செய்வார் என்று போதித்தார்கள். அல்லேலூயா. எனவே அவர்கள், ஆனாலும் இவர்கள் உள்ளான தெய்வ பயம் இல்லாமல் வெளிவேஷமாகவே காணப்பட்டார்கள். எப்படிப்பட்டவர்களாக? அல்லேலூயா. உலகத்திலையும் அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல வாழ வேண்டும். அதனால புதிய ஏற்பாட்டு இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு அபிஷேகம் ஊற்றின பிறகு பேருடைய பிரசரத்தை ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா குத்தப்பட்டவர்கள். அப்போதான் ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கெல்லாம் 3000 ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் பிரசங்கம் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில அனுதினமா என்ன பண்ணாங்களாம்? சேர்த்துக் கொள்ளப்பட்டாருங்க. சாதாரணமான காரியமா? அப்போ வசனத்துக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட மாறுபாடுடைய சந்ததியை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகி இருக்க வேண்டும். பிரைஸ்தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஏசாயால சொல்றாரு, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 52:11 புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள், பாத்திரங்களை சுமக்கிறவர்களே நடுவில் புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. அப்ப யாருடைய பாத்திரத்தை சுமக்க? நம்முடைய பாத்திரத்துல யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புறப்படுங்கள் என்ன அர்த்தம்? அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்போ எங்கிருந்து புறப்பட்டாங்க எல்லாரும்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாங்க முதல். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது போல பாபிலோனிலிருந்து மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து அவங்க புறப்பட்டாங்க. புறப்படும் போது உலகத்திலிருந்து அசுத்தமானதிலிருந்து நீங்க என்ன பண்ணுதான்? அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா அசுத்தங்களிலிருந்து தங்களை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய அசுத்தங்கள் நம்மளை தொடாதபடி அல்லேலூயா, அது நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்க. அல்லேலூயா. உலகத்துடைய தீய பழக்கங்களில, தீய மக்கள் மத்தியில, தீய குணாதிசயம் உள்ள மக்கள் மத்தியிலிருந்து, தீய நட்பிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. அல்லேலூயா. அந்த எகிப்துல வாழ்ந்த நாட்களிலும் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் தான் எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தான் எங்க போனாரு? ஒரு மனுஷன் யோசேப்பு எங்க போய் வாழ்ந்தாரு? ஆமா, வந்து எங்க போய் விட்டாங்க? அவங்க அங்க போய் அவருடைய சகோதரர்களை தேடி போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க? விற்கப்பட்டாங்க. ஆனா போகும்போது எகிப்துல என்ன பண்றாங்க?
எத்தனை பைசா விற்றாங்க யோசேப்பை? 20 வெள்ளி பைசா. இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளி பைசா என்ன பண்ண யூதாசு ஆட்டி கொடுக்கப்பட்டார். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை 39ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனாக தான் அவன் எகிப்தினாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவிட்டு அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். அல்லேலூயா. சாதாரண இந்த வயதுல பாருங்க இவ்வளவு அழகா அந்நிய தேசத்துல வந்து நிற்கப்பட்ட அந்த யோசேப்பு அவனோடு கூட யாரு இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரு. அந்த போத்திபார் பாக்குறான். அல்லேலூயா. அவன் யோசேப்பின்றது தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி மூன்றாவது தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்து அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணம் ஆக்கின முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தினுடைய வீட்டை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன பண்ணது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அன்றைக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? சுத்தவானாய் கர்த்தர் கொண்டு காத்துக் கொண்டான். யார் கர்த்தர் யாரோட கூட இருந்தாரு? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கணும்? என்ன பண்ண புறப்பட்டு அசுத்தமானதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடவே கூடாது. அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் அசுத்தமானதுல தான் இருக்கிறாங்க. வாழ்ந்தாலும் வித்தியாசமான காரியங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் எல்லாரும் என்ன பண்ண மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி நம்ம என்ன பண்ணோம்? நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். தீய மக்கள் நடுவில் இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? வேறு பிரிக்கப்பட்டவராய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா எல்லாரும் உங்களுக்கு? யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அந்த 15ஆம் அதிகாரத்துல நீங்க 19ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நீங்கள் என்னதான் யாரும் இல்ல உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உங்களை பகைக்கிறது. என்ன புரியுது உங்களுக்கு? மறுபடியும் படிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். அப்ப நீங்க உலகத்துல வாழ்ந்தா உலகம் உங்களை யார நேசிக்கும்? உங்களை நேசிக்கும். உலகம்னா உலகத்துல இருக்க காரியம் எல்லாம் மக்களை எல்லாம் நேசிப்பாங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. நீ உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தார் இல்ல, நான் உங்களை எங்கிருந்துதான் தெரிந்து கொண்டேன். உலகத்தாரா இராதபடினாலே நீங்க உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்க யாரா இல்ல? அசுத்தமானது இல்ல, பொல்லாப்புக்கு இல்ல. எப்படிப்பட்ட காரியத்துல விலகி இருக்கிறீங்க? நீங்க அழகா சொல்றாரு. அக்கிரமம் இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்ல. இதெல்லாம் உங்களை இல்லாதனால உங்களை நான் என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என் பிள்ளையா ஆயிட்டீங்க, என்னுடைய ஊழியக்காரனா இருக்கிற, என்னுடைய மகனா இருக்கிற, அதனால உலகம் உங்களை என்ன பண்ணுது? பகைக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இந்த சீஷர்களை குறித்து அவர் சொல்றார். உலகம் இருக்கிறாங்க உங்களை. 5ஆம் அதிகாரத்துல 18ல இருந்து நீங்க 27 வரைக்கும் அந்த சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கு. படிச்சுட்டே வாங்க. உலகம் உங்களை பகைத்தால் 18ல இருந்து நீங்க அதை நீங்க 20 படி. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். பாத்தீங்களா? என்ன பகைச்சா யார பகைப்பாங்க? பிதாவையும்.
ஊழியக்காரர்களும் உலகத்துல உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். ஆனா உன்னை துன்பப்படுத்தினாலும் உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. என்ன துன்பப்படுத்துவாங்க? யாரை துன்பப்படுத்துவாங்க? 20ஆம் வசனம், அவர்களின் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சொல்லிட்டே வர. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு வந்து 25 சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுக்கு வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து என்ன பண்ணுவாரா? நீங்களும் ஆதி முதல் என்னுடன் கூட இருந்தபடியா எனக்கு சாட்சியாக இருக்கு. அல்லேலூயா. சீஷர்கள் போதிச்சுட்டு வர அதை நீங்க உடனே 16 சொல்றாரு, நீங்க 4 வசனங்களில நீங்கள் உடல் அடையாதபடி இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன். 2ஆம் வசனம், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்றும் நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. அப்போ கடைசி காலங்கள தான் அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாரு. கடைசியில அவங்களுக்கு என்ன பண்றாரு? அதில் 3 நாள் போதிச்சுட்டு வர்றாரு. அல்லேலூயா. அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணாரு? யாருக்கும் சாட்சி கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? அந்த ஒரு காரியமா போதிச்சுட்டே வராரு. அல்லேலூயா. அவங்க கூட ஆரம்ப காலத்துலேருந்து யாரு தான்? அவங்க கூட நான் தான் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்ல, இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி தன்னோடு கூட இந்த சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? நீ உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தீய காரியங்கள் என்ன பண்ண நெருங்காதபடி, அசுத்தமான தொடாதபடி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். அல்லேலூயா. அதே நீங்க 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நான் உலகத்தானா இல்லாத போது அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாத போது அவர்கள் என்ன பண்ணல? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யாரா இல்ல? உலகத்தார் அல்ல. அப்போ நாம் வந்து உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. தேவ பரலோக ராஜ்யம் தான் நமக்கு சொந்தம். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. நம்ம யாருக்கு சந்ததி? நம்ம ஆமா. அல்லேலூயா. தேவையற்ற தலைமுறைகளை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். உலகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத மக்களோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதே நீங்க வாஸ்து அந்நிய யுகத்தில் அவிசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது? அவங்களோட கூட ஐக்கியமா இருக்காரு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய். அப்போ நம்ம அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்ன பண்ணுமா? அசுத்தமானதை. அல்லேலூயா. இந்த அவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியமா இருக்கணும். நாம் எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்டது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அமைச்சர் அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சோதனை யாத்திரா புத்தகத்துல 34ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. யாத்திரா புத்தகம் 34:16 படி. ஜீசஸ் அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய், அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய்
பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்கள் அப்போ அவர்கள் குமார்த்திகள் குமாரத்து பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமார்த்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உங்கள் குமாரையும் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தன்னுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவனும் என்னை அன்னைக்கு நீ போய் அவன் பலியிட்டதிலே நீ என்ன பண்ணுவாய்? புசிப்பாய். அப்போ அந்த காரியங்களில் நம்ம என்ன பண்ணோம்? தீய காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவைகளை கூட நம்ம ஐக்கியமா இருக்கக்கூடாது என்று வேதனை வந்து திட்டமாய் போதிக்கிறது. அல்லேலூயா. 7 விதமான ஜனங்களை குறித்து சொல்றாங்க. இந்த உபா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் கூட சொல்றாரு. அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட இருக்காத, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அழகா சொல்றாரு. நீ சுதந்திரிக்கு போகிற தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ண அவர்களோடு உடன்படிக்கை இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக குமாரத்திகளை அவர்கள் குமாரர்கள் கொடாமல் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே என்ன பண்ணக்கூடாது என்ற உரிமையை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையை நம்ம விட்டு போற்றக்கூடாது. எல்லாரோட கூட ஐக்கியமாயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அதனால்தான் 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 1 நீங்க 3-4 வரைக்கும் வாசி. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானிய குமாரத்திகளில் நீ என் குமாரருக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கு என் இனத்தரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்க. என்னன்னா உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க குமாருக்கு அவங்க தேசத்துக்கு அவங்க இனன்றாங்க பாருங்க. இங்க என்ன வந்ததுன்னா அப்போ அந்த தேசத்துல அவங்க ஜாதியில தான் பார்க்க சொல்றான்னு நினைச்சாங்க. அந்த ஜாதி கிடையாது. உபாமத்துல வாசித்த பாருங்க 7ஆம் அதிகாரத்துல அவங்களோட கூட என்ன பண்ண முடியாது, ஐக்கியமா இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்றாங்கன்னா உலகத்துல என்ன செய்யறாங்க, எங்க ஜாதிலேயே எங்களுக்கு பொண்ணு பாருங்க, அவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க. ஆண்டவர் படைக்கும் போது மனுஷனை என்ன பண்ணாரு? மனுஷனாதான் படைத்தார். ஆதாம மண்ணினால உருவாக்கி அவனுக்கு என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை நாசில ஊதி அவன் என்ன பண்ணாரு? ஒரு பொம்மையாக்கி அவன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாகி மனுஷனா கொண்டு வந்தாரு. அவருடைய விழா எலும்புல எடுத்து அயந்த நித்திரையை வர வைத்து கொடுத்து விழா எலும்பு எடுத்துதான் யாரை உண்டாக்குனாரு? மனுஷியா ஏவால கொண்டு வந்தார். ஜாதியை தேவன் மனுஷனை எந்த ஜாதி எந்த ஜாதி மனுஷனை பார்த்து உண்டாக்கினான். ஜாதி என்பது அந்த விக்கிரகங்களுக்கு இருக்கிற பாருங்க அந்த 7 விதமான காரியத்தை அந்த இனங்களில விட்டு நீ என்ன பண்ணு, அவங்களோட பெண் கொள்ளாத சம்பந்தப்படாது. அதனாலதான் அவர் எங்க ஜனங்க இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுவோம், அவங்க தேவனை ஆராதிக்கிற கூட்டம், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க போய் பெண் கொள்ளினார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன ஜாதி எந்த ஊருக்கு நீங்க, இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இதுதான் இந்த சந்ததி இப்பட்ட காரியங்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும், விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளை ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கார். நெகேமியா புஸ்தகத்துல கூட நீங்க 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்க 13 பாருங்க. 13 அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளாகிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாக இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷைகளை தவிர யூத பாஷை திட்டமாய் பேச அறியாது இருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அர்த்தம்?
அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளை சேர்த்துக்கொண்ட சில யூதரை நான் அப்போ இவங்கெல்லாம் என்ன எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க புரியுதுங்களே? தேவனுக்கு புரியவிடாத ஆட்கள் அவங்க. அல்லேலூயா. அவங்க எப்படிலாம் வந்தாங்க அதான் சொல்ற ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சை ஆதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களை சிலரை அடித்து மயிரை பிடித்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகள் ஒருவரையும் உங்கள் குமாரராகிலும் உங்களுக்காகிலும் கொடாமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவரை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா, அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலின் நிமித்தம் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனை மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. சில போய் என்ன பண்ணிட்டாரு? பாவம் செய்ய அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத இந்த மாதிரி மக்களோடு கூட என்ன பண்ணாரு? பாவம் செய்ய பண்ண அவங்களை கடிந்து கொள்றாரு. வைராக்கியமா நிகழ்ச்சியா பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைங்க, அம்மா தேவ பிள்ளைங்க தான். வேறு பிரிக்கப்பட்ட மாறுபாடு உள்ள சந்ததியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்துல நாம் இருந்தாலும் அவைகளுக்கு நாம் ஐக்கியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கல. எஸ்ரா புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. வேகமா சீக்கிரம் முடிக்கலாம். எஸ்ரா எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்குள்ளும் தங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வீட்டு தேசத்தில் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் அந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானங்களை நான் கேட்டபோது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் பிடித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். இப்படி பயங்கரமா இது பண்றாங்க பாருங்க. இவ்வளவு வைராக்கி ஆண்டவரே இப்படிலாம் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. அப்ப எந்த ஆட்கள் 9ஆம் வசனத்துல இருக்குல்ல, இங்க பிற்பதி யார்? அவங்க கானானியர், ஏத்தியர், எபூசியர், எர்சியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களும் அவருடைய அருவருப்புகளுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணியா விலகி இருக்கவில்லை. கவனிச்சுங்களாங்க. அவங்களோடு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட ஐக்கியம். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? வருஷத்தை விட்டு தேசங்கள் ஜனங்களோடு கூட என்ன பண்ணிட்டான்? கலந்து போயிடுச்சு. ஜனங்களோடு கூட கலந்து போயிடுச்சான். பிரபுக்களின் கையும் அதிகாரியுடைய கையும் இந்த குற்றத்துல எப்படி இருந்துதான்? வாசிக்க எப்படிப்பட்டவரா இருந்தது? அந்த 2ஆம் வசனத்துக்கு கீழே இந்த குற்றத்துல எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? யாருடைய கைகள்? பிரபுக்களுடைய கையும் அதிகாரியுடைய கை. எந்த எஸ்ரா எடுத்துட்டீங்களா? 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முந்தினதாயிருது ஃபர்ஸ்டா இருந்தாங்க அவங்க. அல்லேலூயா. அதனாலதான் இந்த கேட்டுதான் என்ன ஆயிடுச்சு? தன் வஸ்திரங்களையும் தன் சால்வையும் இழுத்து தன் தலையிலும் மயிரை பிடுங்கி அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்போது சிறையிலிருந்து வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தம் சிறுவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடு கூடிக்கொண்டார்கள். நானும் அந்தி பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து பிடித்து கொண்டிருந்த வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, தேவனே என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக எடுத்து வெட்டி கணங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. பாத்தீங்களா? அவரு செய்யல குற்றம், சந்ததியார் செய்ததுக்காக என்ன பண்றாரு? அவங்களோடு ஆண்டவர் சமூகத்துல அந்தி பலி செலுத்த அந்த மத்தியான வேலையில என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி அழுது ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? உலகை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
பணத்துக்காக ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, டவுரி தராங்க, நல்ல நகைகள் தராங்க, சொத்து தராங்கன்னு என்ன பண்ணுறாங்க, போய் மாப்பிள்ளையாக இருந்தாலும் படிப்பு நல்லா படிச்சிருக்காங்க, அந்தஸ்து இருக்குது, பிறகு பிற்காலங்கள் வரைக்கும் சொத்து இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண பெண்கள் எடுத்துக்கொள்றாங்க, கல்யாணம் திருமணம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. பெண்ணையும் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாரு, எப்படி எப்படி இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துருந்தா கூட என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளை வேதம் வன்னியாக கண்டிக்கிறது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் விசுவாசிகளோடு என்ன பண்ணக்கூடாது, இணைத்து ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு யாரா வசனம் சொல்லியிருக்கு, அந்த கொரிந்தியர் வாசிக்கிற ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஏரியாருக்கும் யாருக்கு என்ன இருக்கக்கூடாதான்? ஆமா, இன்னும் ஆரம்பத்தில் தலைவி சொன்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஈவில் ஜெனரேஷன். எப்படிப்பட்ட ஜெனரேஷனை? தேவையற்ற தலைமுறைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத வேர்டு, எப்படிப்பட்ட உலக பிரகாரமான மக்களோடு கூட நீங்க ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எபேசியர்ல ஒரு வசனம் சொல்லிருக்கு, 5ஆம் அதிகாரம். அதனால சொல்றார், 5ஆம் அதிகாரம் 11 அணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன வேண்டுமா? கடிந்து கொள்ள வேண்டும். வசனத்துல அணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நீங்க என்ன பண்ணணும்? அவைகளை கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க படிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். நமக்கு உபத்திரம் வரும் என்று அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையை விடாதபடி நூதன சிஷ்யனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருமாப்பு அடைந்தான். தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியத்தில் ஒழுங்கற்று நடக்கிற எந்த ஒரு காரியத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமில்லாதவனா இருக்கக்கூடாது. போதும். 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் பார்க்கும்போது சோம்பேறித்தனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், விலக்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துல 6லிருந்து 12 வரைக்கும் பார்க்கும்போது அந்த சோம்பேறித்தனமான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. மாறுபாடான சந்ததி, மாறுபாடான உலகத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவன் நிந்தனிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி புறமானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அந்தபடி 8ஆம் வசனம் 3:8 படிங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் ஒரு தெசலோனிக்கர் படிங்க. 3:18 ஒரு நிமிஷம். 2 தெசலோனிக்கர் 3:8 ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவரும் பாரமாய் இருக்காதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். நம்ம இதை மாத்தி 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 3:6 மேலும் சகோதரருக்கு ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுங்காக நடக்கிற எந்த சகோதரியும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்ன பண்றேன். அப்போ ஒழுங்கற்று நடக்கிறவங்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், ஐக்கியமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்தீர்களே. நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கற்று நடவாமல் ஒருவனுக்கு இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அவள் சொல்றார். அல்லேலூயா. உங்கள் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்களாய ஒழுங்கற்று திரிகிறவர்களாக கேள்விப்படுகிறோம்.
இப்படிப்பட்டவர்களை அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு தெசலோனிக்கேயர் எழுதும்போது, அப்போ நம்ம இங்க உலக பிரகாரமான மக்களா இருக்கக்கூடாது, சோபியத்தனமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் எல்லாமே ஒழுங்கற்று நடக்கிற எந்த காரியத்தை நீங்க என்ன பண்ண விட்டு விலகி இருக்க வேண்டும். உலகத்துல நம்ம எப்படிப்பட்டவளா வாழ வேண்டும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்க, புரியுதா உங்களுக்கு? நோக்கம் என்ன நோக்கம்? மாறுபாடான ரட்சித்து நம்மள உபதேசம், இதெல்லாம் உபதேசம், 7 விதமான உபதேசத்தை பேதுரு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன பண்றாரு? அல்லேலூயா. அப்பதான் பிறகு அப்புறம் எங்க வராங்க? கடைசியா திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மறுபடியும் வந்து 41 என்ன சொல்றாரு? வந்ததும் என்ன சொல்றாரு? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போதான் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை 42 அந்யோன்யத்திலும் அப்பத்திலும் ஜபத்திலும் என்ன பண்ண உறுதியா தரித்திருந்தார். அப்பதான் இவங்க இதெல்லாம் விட்டு விலகி இருந்தாதான் எதுல வரணும்? எதுல வரணும்? எந்த உபதேசம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பத்திலும் ஜபம் பண்ணதுலயும் என்ன பண்ணாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம இந்த உலகத்துல எப்படிப்பட்டவளா இருக்கணும்? மாறுபாடு உள்ள சந்ததி, எல்லாத்தையும் தூக்கி உதவி போட்டு ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணோம்? வைராக்கியம் உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையினால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்மை மூடி நாம் சொல்லிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமா நீ எங்களோடு கூட பேசுறதுக்கா நன்றி செலுத்துகிறப்பா. உங்க மகிமையுடைய பிரசனங்களை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஆழமா இடைபடுங்க, வல்லமைகள் வெளிப்பட முடியாது செபிக்கிறாங்க. அற்புதம் செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துமே வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். வார்த்தைகளுடைய கூடாரங்களிலே கர்த்தர் கடந்து போவதா. ஒவ்வொரு இறுதியத்தையும் ஆண்டவர் கொழுந்து விட்டு எறிவிக்க மாட்டோம். அல்லேலூயா. வெளிப்பாடோடு கூட தேவன் பேசுங்க. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்கும் போது அந்த இறுதியை கொழுந்து விட்டு எறிவதாக. அல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் ரத்தத்தை மாறி அளிக்கிற எல்லா கூடாரங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் தேவன் இந்த கொரோனா வைரஸ்லிருந்து முற்றிலுமாய் அழிந்து போக போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சென்னை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், உலகம் முழுவதும் வெளியேறப்பட்ட ரத்தம் தெளிக்கிறோம். சாபங்கள், பாவங்கள், கர்மங்கள் எல்லாம் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்துல எல்லா தீய ஆவிகளை தேசத்தை விட்டு நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அப்பா, இரக்கம் இறங்கி வரட்டும். வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த தேசம் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். அக்கினி எரிட்டு பற்றி எரிட்டு உங்களை நாமத்தை ஆசீர்வதிங்கப்பா. சீக்கிரமா நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க சபைகள் எல்லாம் அன்றோடு ஒன்று கூட்டி சேர்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலைங்க உண்டு பண்ணி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாம் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்களே, அது இனி வர காலங்கள் நடக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தராம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐந்து பாதுகாப்பும் சௌக்கியம் சமாதான சந்தோஷம் அடைகிறது வருக மற்றும் இன்னும் என்று சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா. 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 God bless you.